அப்பாஸ் சார் இந்த படம் வந்து யாருக்கு கம்பேக்காக இருக்கு இல்லையோ அவருக்கு வந்து கம்பேக்காக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ் சச் எ கிரேட் சோல். உண்மையாகவே ரொம்ப நல்ல பர்சன். அவர் கூட பழகமோ தெரிஞ்சது ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட இன்னும் இருக்குது. சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது. அது வந்து நான் மறக்கவே மாட்டேன் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ். ஸோ அவருக்காக ஐ ஃபீல் ஹாப்பிராஜ் ஷுட் டூ வெல் ஃபார் அப்பாஸ் சார் அண்ட் ஹி டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் அண்ட் ஆல் லாங்குவேஜஸ்னு நான் நம்புகிறேன். அவர் பயங்கரமாக திடீர்னு ஒர்க் அவுட்லாம் போயிடுவார், ஃபிட்னஸ்லாம் சொல்லுவார். நான் இந்த டயட்டில் இருக்கேன், நான் இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போகிறேன், நான் என் மசில்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்வாரு. திடீர்னு நைட் ஆனால் பேய் கதைகள்லாம் சொல்லி பயமுத்துவார். உண்மையாகவே அவர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி சொல்லுவார். நாங்களும் வந்து அங்கே இதில் கும்பகோணமாக இது பொள்ளாச்சியில் தங்கிட்டு இருந்தோம். உண்மையாகவே நைட்டு தூங்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப ரியலாக சொல்லுவார். அவர் எங்களை பயமுத்த சொன்னாரா இல்லை வந்து அவரோட ரியல் ஸ்டோரியான்னு தெரில. ஆனால் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய கதைகளை கேளுங்க. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் கம்பேக் ஃபார் அப்பாஸ் சார். மரியா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேலண்ட்டு, ஃபியர்லெஸ்ஸாக இருக்கான். ரோரு ரைஸு என்னடா RRR படத்தோடைய டைட்டில்லாம் சொல்கிறேன். ஃபியர்லெஸ்ஸான டக்குனு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான், சாட் ஜிபிடி மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லடா. பட் உண்மையாகவே இந்த மாதிரி ஒருத்தர் டெலிவர் பண்ணுவாங்க ஒரு படத்தைனா அவங்களுக்கு நான் சாட் ஜிபிடியாக இருக்க விரும்புகிறேன். உண்மையாகவே அதாவது திரிஷானேன் தரல ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த A சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜியை ஒண்டி எடுத்துக்கிட்டு அழகாக இந்த கேரக்டரில் ஒரு ஃபேமிலி ஆங்கிள்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லையும் எல்லா ஏஜுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஒரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற டயலாகும் அந்த பர்ஃபார்மன்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து எனக்கு திரிஷானேன் தரல ஆதிக்கும் எனக்கும் இருந்துச்சு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண. அந்த மாதிரி எனக்கு மரியா கிட்ட எனக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. கதை சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடைக்கல, நான் நிறைய பேர்கிட்ட அனுப்பிச்சேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயவர்தா அண்ட் ஜெயகாந்த் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு பயம், ஏன்னா புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் பாதியிலே தான் எடுக்காமல் ஓடி போயிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் எனக்கு பயம் இருக்குது. பாதி எடுப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் அப்போ வந்து நீங்கள் தான்ப்பா ரிலீஸ் பண்ணணுன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அவர்கிட்டயே சொன்னேன், சார் உண்மையாகவே படம் எடுத்துருவீங்களா, எடுத்து முடிச்சிருவீங்களா அப்படின்னு. சார் நீங்கள் பாருங்கள் சார், நாங்கள் சொன்ன டேட்டில் கண்டிப்பாக முடிப்போன்னு. ஸோ நான் கேப்பில் வந்து லைக் மென்டல் மனதில் போயிட்டுருக்க கேப்பில் ஐ கேவ் த டேட்ஸ். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவங்க படத்தையே முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. பிஸ்னஸும் முடிச்சிட்டாரு, லைக் ஓடிடி சேட்டலைட் எல்லாமே லாக் பண்ணிட்டாரு. ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்குள்ளே படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ தேங்க்யூ. ஒரு டெபியூ ப்ரொடியூசருக்கு வந்து இவ்வளோ எங்களெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாமல் நீங்கள் தான் எங்கே பேசணும், நீங்கள் தான் சேட்டலைட் பேசணும், நீங்கள் தான் ஓடிடி பேசணும்லாம் எந்த ப்ரெஷருமே கொடுக்காம அந்த படத்துடைய தன்மையும் படத்தை வச்சுமே படத்தோட மெரிட்லேயே கிடச்சிருச்சு.